Hello friends, now unga Vignesh from Infinite Solution. நம்மளோட unboxing seriesல இப்போ நம்ம unbox பண்ணி பார்க்க போற laptop Microsoft Surface Book 3. So இந்த Microsoft Surface Book வந்து ரெண்டு மூணு friends வந்து unbox பண்ண சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. அதுல என்னதான் இருக்கு அப்படின்றத பார்க்கணும் அப்படினு சொல்லிட்டு சோ அதனால இன்னைக்கு நாம ஒன்னு வாங்கி இருக்கோம். அத வாங்கி நாம வந்து unbox பண்றோம். So இந்த கான்ஃபிகரேஷன் என்னன்னா Microsoft Surface Book 3 i7 10th generation 16GB RAM and 256GB SSD and 6GB 1660 graphics. இதோட MRP பாத்தீங்கன்னா உங்களுக்கு 220 அப்படினு இருக்கு. ஆன்லைன்ல வந்து ஒரு 185 அந்த ரேஞ்சுக்கு கிடைக்குது. சரி ஓகே வாங்க without any further delay நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த Surface Book எப்படி இருக்குதுங்கறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன் ஐகானை கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க so that நாங்க ஃபர்தரா போற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சோ இதோட கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு எப்படி கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா Surface Book 3 i7 16 and 256 with 6GB graphics Wi-Fi ஆப்ஷனோட கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து Wi-Fi இருக்கு, LTE இருக்கு. இந்த பர்టిక్యులர் மாடல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு Wi-Fi ஆப்ஷனோட வந்திருக்கு. ஓகே பாக்ஸ் ஓபன் பண்ணா ஃபர்ஸ்ட் நமக்கு லேப்டாப் and Surface Book 3 சார்ஜர். எனக்கு தெரிஞ்சு 135 வாட் சார்ஜர் தான் இதுக்கு கொடுக்கணும். ஸோ 135 வாட் சார்ஜர். அதை விட்டா இதில் என்ன கொடுத்துருக்காங்க, Microsoft Surface Book 3 யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஓகே தவிர இந்த பாக்ஸில் வேற என்ன இருக்கு? ஓகே அவ்வளோதான் இருக்கு, பாக்ஸில் வேற எதுவும் இல்லை. இல்லை என்ன ஓகே டிசைன். இப்போ நம்ம பாக்ஸை தூக்கி ஓரம் வச்சுட்டு லேப்டாப்பை பிரித்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே கவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் Surface Book. இதான் Microsoft Surface Book. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 15 inch ஸ்கிரீனோட வருது. மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. ஓகே சோ இப்போ நம்ம லேப்டாப் ஆன் பண்ணி பார்க்கலாம். சோ இதோட பூட்டிங் டைம் நமக்கு தெரியும். ஆன் பண்றேன். ஆன் பண்ண வேகத்துல லோகோ வந்துருச்சு. லோகோ வந்த வேகத்துல லோட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஆமா லோகோ வந்த வேகத்துல லோட் ஆயிடுச்சு. ஓகே உள்ளேயும் போயிடுச்சு. ஸோ நார்மலாக ஒரு i7 10th generation லேப்டாப்பை காட்டிலும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிட்டி ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ அகைன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கனெக்டர்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் அப் வால்யூம் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ரியர் சைடில் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டம் சேம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு யூஎஸ்பி, ஒரு கார்டு ரீடர் கொடுத்துருக்காங்க. கார்டு ரீடர் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்டர்போல்ட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இதோட சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப்போட பியூட்டியே என்னன்னா ஒரு பட்டன் கிளிக் மூலிமா இதை நம்ம தனித்தனியாகவே டிட்டாச் பண்ணிடலாம். ரெடி டு டிட்டாச். ஓகே ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மோடில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் டேப்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ டேப்லெட்டாக யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஐரிஸ் கிராஃபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த டெடிகேட்டட் கிராஃபிக்ஸுங்கிறது நமக்கு இங்கே இருக்கும். டெடிகேட்டட் கிராஃபிக்ஸும் அடிஷ்னல் பேட்டரியும் நமக்கு வந்து பாட்டம் சேம்பரில் இருக்கும். ஸோ இந்த பாட்டம் சேம்பர் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த டெடிகேட்டட் கிராஃபிக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இது யூ கேன் யூஸ் இட் அஸ் டேப்லெட். ஸோ எனி ஓரியன்டேஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ தி சேம் திங் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே டேபாக யூஸ் பண்ணாலும் நீங்கள் இப்படியும் டேபாக வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மோட்லேயே நீங்கள் எப்படி வேணாலும் இந்த மோடை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் அப்படியே ரிவர்ஸில் இதை நான் லாக் பண்ணுறேன். ஸோ
லாக் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இப்படி வேணும் ஒரு ஸ்டாண்ட் மோட் அப்படின்னா நான் இப்படி ஸ்டாண்ட் மோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மோடு எதுக்கு நம்ம டேப்லெட்டில் தனியாகவே வச்சுக்கூடாதா, எதுக்கு நம்ம இந்த மோடில் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா பாட்டமில் தான் நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. கிராஃபிக்ஸ் கார்டோட நீங்கள் ஒரு டேப்லெட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இதுதான் ஒரே ஒரு ஆப்ஷன். ஸோ நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டோட பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட்டை வந்து டேப்லெட் மோட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப்லெட் மோடில் இருக்கும். இந்த ஆப்ஷன் போனாலும் டேப்லெட் மோடில் இருக்கும். ஸோ மற்ற லேப்டாப்பில் என்னென்னா இந்த மாதிரி நம்ம டில் பண்ணும்போது கீபோர்டு வந்து பேக் சைடு வந்துடும். கீபோர்டு வந்து அட் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாக் ஆகலைன்னா வந்து உங்களுக்கு வந்து கிளிக்கிங் பிரச்சனை இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே டில் பண்ணி வச்சதால கீபோர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே போயிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இஷ்யூ வந்து இருக்காது. ஸோ மைக்ரோசாஃப்ட்டில் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ப்ரீமியம் லேப்டாப் அப்படின்னா எந்த லேப்டாப்னா அது இந்த லேப்டாப் தான். ஸோ வந்து உங்களுக்கு கீபோர்டு இப்போ இங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், திருப்பணும்னா திருப்பி இதை கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் சவுண்ட் வரும். கிளிக் சவுண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம டிட்டேச் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இந்த பக்கமாக இப்படி வச்சா மேக்னெட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு டிட்டாச் பண்ணும்போதும் அட்டாச் பண்ணும்போதும் நமக்கு சவுண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடுது. அட்டாச் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு இங்கே ட்ராக் பேட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதோட கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸ்ட்ராடினரி கேமரானே சொல்லலாம். அவ்வளவு கிறிஸ்டல் கிளியராக வந்து கேமரா கொடுத்துருக்காங்க. எப்படி தான் இவங்க ப்ராடக்ட்டில் மட்டும் இவ்வளோ கிளியராக கேமரா வருதுன்னு தான் தெரியல. ஸோ கேமரா எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா யூஸரும் கேட்குற மாதிரி இது வந்து ரியர் கேமரா. ஸோ ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட் பண்ணுற கேமரா மாதிரியே இருக்குது ஆக்சுவலாக. அப்படியே ஃப்ரண்ட் கேமரா நம்ம ஸ்விட்ச் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட் கேமராவோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ ஃப்ரண்ட் கேமராவோட குவாலிட்டி உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. இது ஃப்ரண்ட் கேமராவோட குவாலிட்டி. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் ஆக்சஸ்க்கு ஐஆர் இருக்குது. ஐஆர் ஃபேஸ் ஆக்சஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து மெயின் கேமராவே மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் கேமராவும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்துடுது. ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாடஸ்டி ஸ்க்ரீன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ ஸ்க்ரீன் வந்து இதில் குவாடஸ்டியும் வருது, 4Kயும் வருது. இந்த மாடல் ஓகே, இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாடஸ்டி தான். ஸோ குவாடஸ்டினா வந்து ஒன்றும் இல்லை, 3K நம்ம சொல்லலாம். 2K, 3K அண்ட் 4K. ஸோ 3K ரெசல்யூஷன் வந்து 3240x2160ங்கிற ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கும். ஸோ இதோட கிராஃபிக்ஸ் கார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி NVIDIA 1660 Ti. ஸோ இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா அகைன் நமக்கு வந்து 4 கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, 8 த்ரெட் இருக்குது. ஸோ டச்சு தான் இருக்கு. ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் இன்டெல் AI ஸ்ட்ரீம் கேமராவே கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரைவ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 256GB SSDயோட வருது. கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1660 Ti வித் மேக்ஸி கிராஃபிக்ஸோட இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அடுத்து இதோட சவுண்டை நம்ம செக் பண்ணலாம். ஸோ சவுண்டு வீடியோ கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுன்னே சொல்லலாம். வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, நம்ம தேட்டரில் பார்க்குற மாதிரியே இருக்குது. சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அழகாக ஹீட் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க, அதிலே சவுண்டுக்கான ப்ரொவிஷனும் டாப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் வந்து ரொம்ப கிளியராக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இது நான் வச்சுருக்கிறதே 4Kல தான் வச்சுருக்கேன். ஸோ 4K வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு டேப்ல வந்து ஸ்ட்ரீம் ஆகுது. ஏன்னா இது அகெயின் சொன்னால் இது ஹைலி பெர்ஃபார்மன்ஸ் உள்ள புக்கு, இதை நம்ம டேப்னே சொல்ல முடியாது. ஸோ சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி, வீடியோவோட ரெண்டரிங்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. ஸோ இந்த லேப்டாப்பை இப்போ யார் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா எல்லோரும் வாங்கலாம். ஸோ அல்டிமேட்டாக வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து சூட் ஆகும். ஸோ நான் வந்து ஒரு ஆர்கிடெக்ட், எனக்கு இது சூட் ஆகுமானா தாராளமாக சூட் ஆகும். நான் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர், எனக்கு இது சூட் ஆகுமா? நான் ஒரு மெக்கானிக்கல் டிசைனர், எனக்கு இது சூட் ஆகுமா? நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் பட் நான் AMLல ஒர்க் பண்ணுறேன், எனக்கு இது சூட் ஆகுமானா இந்த லேப்டாப் அஃபோர்டபிலிட்டி இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து சூட் ஆகும்.
இவங்க தான் யூஸ் பண்ணலாம், இவங்க தான் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மாடலில் கிடையாது. இதோட வாரண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டைரக்ட் வாரண்டி 1 இயர் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே வேணால் மைக்ரோசாஃப்ட்லேருந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அகெயின் வாரண்டி பொறுத்த வரைக்கும் மைக்ரோசாஃப்ட் எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான். இந்த டிவைஸில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அவங்களுக்கு ரிப்பேர்லாம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இந்த டிவைஸை வாங்கிட்டு உங்கள் கையில் வேறு டிவைஸை கொடுத்துருவாங்க as long as வாரண்டி பீரியடில் இருக்கிற வரைக்கும். சரிங்க சார், அப்போ வாரண்டி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வாரண்டி முடிஞ்சதுக்கப்புறமும் உங்களுக்கு ஒரு நாமினல் அமௌண்ட் சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிங்கன்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு டிவைஸ் தான் கொடுப்பாங்களே தவிர ரிப்பேர் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்குற ஆப்ஷன் மைக்ரோசாஃப்ட்டில் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இதோட இந்த வீடியோவுக்கு எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ எங்களோட இந்த சேனலில் நாங்கள் கண்டினியூஸாக அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்ருக்கோம். அதை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும், எல்லா மாடல்ஸையும் பார்க்கணும், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து இப்போ ஒரு ப்ரொமோ ஆப்ஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்ன ப்ரொமோ ஆஃபர்னால், நீங்கள் வந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் நம்பரை நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி 3000 சப்ஸ்கிரைபரில் ஒரு சப்ஸ்கிரைபருக்கு நாங்கள் 20,000 லேப்டாப் ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஸோ என்ன சார் 2 லட்ச ரூபாய் லேப்டாப் டெமோ கட்டுறீங்க, அன்பாக்சிங் காட்டுறீங்க, 20,000 ரூபாய் லேப்டாப் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அது இந்த லேப்டாப்னு இல்லை. ஸோ நாங்கள் எல்லா டெமோ சீரியஸ்லையுமே நாங்கள் இந்த ப்ரோமோ வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் நம்பரை மட்டும் கமெண்ட்டில் போட்டால் போதும். எவ்ரி 3000 சப்ஸ்கிரைபரில் ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு 20,000 ருபீஸ் ஒர்த் லேப்டாப் ஃப்ரீயாக கிடைக்கும். அப்படி இல்லை உங்கள் பர்பஸ்க்கு நீங்கள் வேறு ஒரு லேப்டாப் வாங்குறீங்க, அது ஒரு 60,000 ரூபாய் இருக்குது, 40,000 ரூபாய் இருக்குது, 35,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ஃப்ளாட் 15,000 ருபீஸ் வந்து நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ் கண்டினியூஸ்லி. அகெயின் myself Vignesh from Infinite Solutions. Thank you.